தோல்வி வரும் பொழுது துவண்டாலும் கூட திரும்பவும் எழுந்து அந்த நிலையில இருந்துண்டு கர்மம் செய்தவர். நம் பாரத தேசத்தை உலக நாடுகள் மத்தியில பெருமைப்பட வைத்தவர் அப்துல் கலாம். வெளிநாட்டவர்களோடு போரிட்டு மீண்டும் பாரத தேசத்துல ஒரு இந்து சாம்ராஜ்யத்தை நிறுவினவர் வீர சிவாஜி. துர்காவை நாம வழிபடும் பொழுது மனதில் மனோபலம் வருகிறது. அந்த மனோபலத்தின் மூலமா நாம நமக்குள்ள இருக்கக்கூடிய கீழான குணங்களை நீக்கலாம். ஒன்பதாவது படியில பூர்ண கும்பம் வைப்பாங்க. அந்த பூர்ண கும்பம் எதுக்குன்னு கேட்டா, வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். உலகளாவிய தமிழ் தாய் நேயர்களுக்கு எனது நமஸ்காரங்கள். ஸோ இங்கே நம்ம சின்மயா ஹெரிட்டேஜ் சென்டரில் இருக்கோம். இந்த இடத்துல எல்லா வருடமும் ஒரு தீமோட குழு செட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருடம் ஒரு தீம் செட் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம கர்ம யோகத்தில் இருக்கோம். ஸோ கர்ம யோகம்னா என்ன? அகில உலகத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய, ஏன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய அடிப்படையா இருக்கிறது யாருன்னு கேட்டா, எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கிற இறைவன், நமக்குள்ள இருக்கிற அந்த உயிர் தான். அந்த உயிரை, அந்த இறைவனை ஆதாரமா வச்சுண்டு, மூலதனமா வச்சுண்டு, பிரதானமா வச்சுண்டு வாழக்கூடிய தேசம்தான் நம்ம பாரத தேசம். அப்படிப்பட்ட பாரத தேசத்தையே நாம ஒரு மாதாவா பாவிச்சுண்டு பாரத மாதா அப்படின்னு வணங்கிட்டு இருக்கிறோம் நாமும். அந்த பாரத தேசத்துல தன் இன்னுயிரையும் கர்மத்தின் மூலமா தேசத்தின் வளர்ச்சிக்காக தியாகம் பண்றவங்க தான் நம்முடைய இராணுவ வீரர்கள். இந்த இராணுவ வீரர்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி விஞ்ஞானத்துறையில ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தவர் தான் நம்முடைய டாக்டர் அப்துல் கலாம் ஜி. இவங்களுக்கெல்லாம் முன்னோடியா இருக்கிறது யாருன்னு கேட்டா, மாவீரன் சத்ரபதி சிவாஜி. பாரத தேசத்துல சனாதன தர்மம் அழிஞ்சு போற அந்த காலத்துல சமர்த்த ராமதாசர் குருவா வச்சுண்டு இந்த பாரத தேசத்துல மீண்டும் இந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்கினவர் நம்முடைய மாவீரர் சத்ரபதி சிவாஜி. இந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்றதுதான் கர்மயோகம், இந்த குருவோட அமைப்பு. ஆக தெய்வத்தை ஆதாரமா வச்சுண்டு, இந்த தேசத்தையே தெய்வமா பாவிச்சுண்டு, இந்த தேசத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் தேசத்தை உயர்த்துறதுக்கும் பாடுபட்டவங்களுடைய இந்த விஷயம்தான் கர்மயோகமா குருவா இங்க வச்சிருக்கிறோம். நம்ம அடுத்தபடியா பக்தி யோகத்தை பார்க்கலாம். இப்ப நாம பார்க்க போறது பக்தி யோகம் கோலு. திரேதா யுகத்தினுடைய அவதாரம் ராம், லக்ஷ்மண் டிவோட்டி, ஹனுமான்ஜி. திரேதா யுகத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம கலியுகத்துல இருக்கிறோம். திருவண்ணாமலை எல்லாருக்கும் தெரியும். ஆல் ஓவர் த வேர்ல்டு டிவோட்டிஸ் பகவானை வழிபட்டு இருக்கிறாங்க. இது சவுத் இந்தியா, தமிழகத்தை சார்ந்தது. அப்படியே இங்க வந்தோன்னு கேட்டோம்னாக்கா, இது வட இந்திய பக்தர்கள். பண்டரிபுரம் ரொம்ப ஃபேமஸானது. அங்க நிறைய பாடல்கள்லாம் பாடி இறைவனை பாடல் மூலமா துதித்து இறைவனை அடைஞ்சவங்க. வட இந்தியாவில் மட்டுமில்ல, நம் தமிழ்நாட்டிலையும் இசைக்காக மேதைகள் 3 பேர், தியாகராஜர்,
சியாமா சாஸ்திரிகள், முத்துசாமி தீட்சிதர்னு சொல்லிட்டு 3 ஜாம்பவான்கள் இசை மூலமா இறைவனை வழிபட்டாங்க. ஆக இசை மூலமா, சேவை மூலமா இறைவனுக்கு தொண்டாற்றிய பக்தர்கள் இவங்களை எல்லாமே இங்க குழுவா வச்சிருக்கிறோம். பக்தி யோகத்துக்கு எடுத்துக்காட்டா. எல்லாத்துக்கும் மேல நம்ம பார்த்தீங்கன்னா பாகவதம், பகவான் மலை மேல இருந்துட்டு இந்த கோபிகாஸ்க்கு பக்திய உபதேசம் பண்ற இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இது பக்தி யோகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய குழுவாக இருக்கிறது. வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை, உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.